நீங்க சக்சஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் ஒரு தடையே கிடையாது. உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்களோ இல்லையோ, உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, இந்த உடல் இந்த உயிருக்கு கொடுக்கப்பட்டது நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்ன்றது. அதுக்கு பின்னாடி யாருமே கிடையாது, எந்த ஸ்டேட்டஸுமே கிடையாது. இந்த நாள் தான் கடைசி நாள்ன்ற மாதிரி நம்ம வாழணும், வேலை செய்யணும், ஒர்க் பண்ணணும். நம்ம சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங், we are mix of feelings and emotions. அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இல்லாதவங்க வேணா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா இவ்வளவு விஷயத்தையுமே நம்ம எப்படி கடந்து போறோம், அதை எப்படி பாக்குறோம், எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம், நம்மளுக்கு எது சரி எது தப்புன்னு சிந்திக்கிற தன்மை இருக்குல்ல, அங்கதான் நம்மளோட சக்சஸ். அந்த கன்சிஸ்டன்சி அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. வெற்றியாளர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய பிரச்சனை கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் செஞ்சுட்டு ஜெயிச்சு விட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக அதாவது நாங்க இங்கே தானே ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறோம் போல இருக்குதுன்னு அப்படி யோசிச்சோம். ஆனா கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. காருக்கே எங்களுக்கு அந்த டைம் எடுச்சு. ஸோ அவர் சலிக்காம ஒவ்வொரு முறையும் அவரு சேலத்துக்கு போறதை இப்ப நாங்க வழியில பேசி வந்தோம். எவ்வளவு சிரமத்தோட அவர் வராரு. பஸ் வசதி கூட இங்க கொஞ்சம் தூரம் போனாதான் இருக்குது போல இருக்கு. நாங்க அதை பேசின்னு வந்தோம். எவ்வளவு சர்வசாதாரணமா அவர் வராரு போறாரு, ஆனா நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி. அப்ப கண்டிப்பா அவருக்கு மரியாதை செலுத்தணுமா இல்லையா? செலுத்தணும்ல. ஒரு சின்ன மரியாதை அவருக்கு நம்ம செலுத்தணும். நான் பயப்படுகிற ரெண்டே ஆளுங்கள் தான். ஒண்ணு கடவுள், இன்னொன்னு நல்லவங்க. ஏன்னா நல்லவங்க மனசை நோகடிக்க கூடாது, நல்லவங்கள துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நான் நல்லவங்க சாபம் படிச்சு